அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா, அப்பாவுக்கு உன் மேல பாசம் இருக்கு. இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நீயா முடிவு பண்ணாத. இல்லடா, இல்ல. ரொம்ப நாளாவே அப்பா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு தான் இருக்கேன். அதனால புரியுதுடா. நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் மனசு ஏத்துக்காதுடா. ராகவா, என்ன நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? கடைக்கு போலியா நீ? டேய் டேய், என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற? மாறா, என்னடா இவன் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான்? கடைக்கு போலியா? ஐயோ, என்ன நீ பாத்துட்டு சும்மாவா இருந்த? நான் என்ன பண்றது? பேசிட்டு இருக்க அவரு பாட்டு கை நீட்டுறாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? நீ அவனை பாத்துக்கோ. டேய், அவனை என்னடா சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்த? தலைகீழா நடக்குது. என்னடா இப்படி பண்றீங்க? அப்பா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? நான் உங்க புள்ள இல்லையாப்பா? இந்த குடும்பத்தோட நம்பிக்கைன்னு என்ன சொல்லுவீங்களேப்பா? எல்லாம் மாறிடுச்சுல்லப்பா, எல்லாம் மாறிடுச்சுல்ல. ஏன்ப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எலெக்ஷன்ல முறுக்கிட்டு நானே அவன் எப்படி? நம்ம தான் இப்ப பிரசிடென்ட், நம்மள அனுசரிச்சு போய் தானே ஆகணும். அதுக்குதான் இந்த மாதிரி தாஜா பண்றான். வீரா, கார்த்தி, ராகவா, இந்த வேலையை நம்ம பிரிச்சு செஞ்சா மட்டும்தான் 2 நாள் ஆர்டர் டெலிவரி கொடுக்க முடியும். ராகவா, நீ உடனே கிளம்பு. மெட்டீரியல்ஸ் எங்க இருக்கோ அதுக்கான லொகேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. நீ கூட போய் நின்று மானிட்டர் மட்டும் பண்ணு, போதுமா? வீரா, நீ ஆழ்வார்பேட்டை போ. அங்க ஒரு இடத்துல ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் இறக்கிட்டேன், தறி ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. கார்த்தி, நம்ம சிவானனோட டெய்லரிங் யூனிட்ல இன்னும் சரக்கு இறங்கல, அதை மட்டும் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வந்துரு. சரிடா மாமா. நான் தேவைன்னா நான் உனக்கு சொல்றேன். படிக்கிற வேலை பாரு. நாள் கம்மியா இருக்கு, அவசரமா செஞ்சாலும் பதட்டப்படாம நல்லா தெளிவா செய்யணும். இது கவர்மெண்ட் ஆர்டரா, எந்த குளறுபடியும் நடந்துடக்கூடாது. நான் அதெல்லாம் பசங்க நல்லபடியா பாத்துப்பாங்க, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. மன்னிச்சிருங்கப்பா. என்னமோ மனசே சரியில்லை, அதான். இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன்பா. டேய், எல்லாம் சரியா இருக்கும்போது நாம எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லடா. நமக்கு பிரச்சனை வரும்போது நாம நிலைமை தடுமாறாம நிதானமா இருக்கணும், அதுதான்டா முக்கியம். மனசுல 1000 கஷ்டம் இருக்கலாம், குடிச்சா அது தீந்துருமா? குடி என்னைக்குமே எதுக்குமே தீர்வு ஆகாது. அது குடிக்கிறவனுக்கும் கேடு, சுத்தி இருக்கிறவனுக்கும் கேடு. இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லடா. ஏன்னா ஏற்கனவே இந்த குடியால நாம குடும்பத்தை எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருக்கோம் எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். டேய், இந்த குடும்பத்திலேயே என்னோட பெரிய நம்பிக்கை நீதான்டா. நானும் நம்ம கடை கைவிட்டு போனதுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எல்லாமே திரும்ப நம்ம கைக்கு வந்துடும். நம்பிக்கையை விடாம உழைக்கணும், அதுதான் முக்கியம். ஜவுளி தொழில எனக்கு அடுத்தது உனக்கு தான் எல்லாமே நல்லா தெரியும். எத்தனையோ தடவை கஸ்டமர் கிட்ட நீ நடந்துக்கிறத பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். ராகவா, நான் தொழில ஆரம்பிக்கும் போது
பிராண்டட் கம்பெனியோட டேமேஜ் பீஸுக்காக அந்த கம்பெனி வாசல்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அத வாங்கி டேமேஜ சரி பண்ணி வித்தா கொஞ்சம் லாபம் அதிகமா கிடைக்கும். இதே பாண்டி பஜார்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடம் கிடைக்காதான்னு சைக்கிள்ல துணியோட அலைஞ்சிருக்கண்டா. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஜவுளி தொழில். காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட உழைப்பு இருக்குடா. அதனால தான் இந்த வயசுலயும் நான் நம்பிக்கையோட இருக்கேன். ராகவா, எனக்கு இப்பவும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. அத காப்பாத்துடா. ஒரு சார்ஜர் ரெடி பண்ணி கொடுன்னு எவ்வளவு நேரமா கேக்குறேன். உனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல்ல, சார்ஜ் போட்டு யாருக்கிட்ட பேச போற? ஏன் பொண்டாட்டிகிட்ட பேசுவேன்? பொண்டாட்டிக்கிட்டயா? அவ இந்நேரம் எவ்வளவு போன் அடிச்சிருப்பா தெரியுமா? தம்பி, அவன் போன்ல சார்ஜ் இல்லைன்னா பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் வராதுன்னு நிம்மதியா இருப்பாங்க. நீ என்னப்பா நீ? ஹலோ, அதெல்லாம் இங்க கிடையாது. எங்க லவ்வே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சார்ஜர் கூட. இப்போ உனக்கு துணி வேணுமா சார்ஜர் வேணுமா? எனக்கு துணிதான் வேணும். ஆ, ஆனா சார்ஜரும் வேணும். சார்ஜர் என்கிட்ட இல்ல. நான் போய் தான் எங்கேயாவது வாங்கிட்டு வரணும். நான் போயிட்டு வந்தேன்னா ஒரு ட்ரெஸ் தைக்கிற நேரம் வேஸ்ட் ஆகும். என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் ஒய்ஃப் கிட்ட பேசலன்னா ஒன்னும் கெட்டு போயிடாது. என் டார்லிங் என்ன பண்றான்னு தெரியல. சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. இது வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு.